வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 6 ஹிந்தி மல்ஹர் புக் சாப்டர் நம்பர் 17 ஜலாத்தே சலோ. ஜலாத்தே சலோனா என்னென்னா கீப் லைட்டிங். எப்போவுமே நம்ம விளக்கேற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்க டார்க்னஸ்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு நம்மளை விளக்கேற்ற சொல்கிறாங்க. ஜலாத்தே சலோ ஏ தியே ஸ்னேஹ பர்பர் கபி தோ தரா கா அந்தேரா மிட்டேகா. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே விளக்கேற்றினோம். ஜலாத்தே சலோனா கீப் லைட்டிங், எப்போவுமே விளக்கேற்றிட்டே இருக்கணும். தியேனா என்னென்னா லேம்ப், விளக்க ஏற்ற சொல்கிறாங்க. எப்படின்னா ஸ்னேஹ பர்பர், அதாவது ஸ்னேஹ பர்பர்னா வித் லவ், ஃபில்டு வித் லவ். பர்னா ஃபில்டு, ஸ்னேகனா லவ், அன்பை நிறச்சி விளக்கேற்ற சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏற்றுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கபீத்தோ தராக்கா அந்தேரா மிட்டேகா. அந்த மாதிரி ஏற்றுனா ஒரு நாள், கபின்னா எப்பயாவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தராக்கா அந்தேரா, இந்த எர்த்தோடைய டார்க்னஸ் மிட்டேகா அப்படின்னா டிஸப்பியர் ஆகும். நம்மளுடைய பூமியுடைய இருட்டு ஒரு நாளைக்கு மறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. கீப் லைட்டிங் திஸ் லேம்ப் filled with love. One day the darkness of the earth will disappear. भले शक्ति विज्ञान में है निहित वह की जिससे अमावास बने पूर्णिमा सी. ஸோ பலே சக்தி விக்யானா நம்மளுடைய சயின்ஸ். விக்யானா சயின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது. பலே சக்தினா ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா இட் கண்டெயின், நிஹித்னா என்னென்னா இட் கண்டெயின், இதுக்குள்ளே என்ன அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமாவாஸ் பனே பூர்ணிமாசி. ஸோ அமாவாசை மாதிரி இருட்டாக இருக்க டார்க் நைட்டை கூட பார்த்திங்கன்னா பூர்ணிமாசின்னா ஃபுல் மூன் டே, பௌர்ணமியாக மாற்றக்கூடிய அளவுக்கு பவர் அதுக்கிட்ட இருக்குது. லைட்லாம் ஏற்றுறதுனால என்னாகும், ரொம்ப டார்க்காக இருந்தாலும் நம்ம டே மாதிரி பௌர்ணமி மாதிரி நம்மளால் மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ science hold great power that can turn a darkness night into bright full moon. मगर विवश पर आज क्यों दिवस ही में गिरी आ रही है अमावास निशा ही. மகர்னா பட், விவஸ்னா என்னென்னா வேர்ல்டு. பட் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஏன் திவஸ்னா டே, டே டைம்லேயும் அமாவாசை நைட்டை போல் இருட்டாக இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அமாவாசை நைட்டு நீங்கள் எதை மென்ஷன் பண்ணுறாங்க, இருட்டுன்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா நம்மளை சரௌண்ட் பண்ணியிருக்க பீப்புள்ஸோடைய பேட் தாட்ஸ், எனிமிட்டி, இந்த மாதிரி இதை தான் பார்த்திங்கன்னா டார்க் நைட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்களுடைய மனசை டார்க்னஸாக இருக்குது, அதனால் டே டைம்லேயும் கூட இருட்டாகவே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. But why is the world today, even in daylight, surrounded by darkness like an Amavasai night? बिना स्नेह विद्युत दिए जल रही जो बुझावो इन्हें यो न पत मिल सकेगा. ஸோ பார்த்தீங்கன்னா பினா விஹுத்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் லேம்ப் பார்த்திங்கன்னா எரிய வச்சாலுமே என்ன ஆகுதுன்னா அதால் ஒரு யூஸும் இல்லைன்றாங்க. புஜாவோன்னா நாட் யூஸ். இந்த மாதிரி நான் ஸ்னேகம் இல்லாமல், அதாவது அன்பு இல்லாமல், ஸ்னேக விதுத்னா அன்பு இல்லாமல் எலக்ட்ரிக்கல் லேம்பை எரிய வைக்கிறதுனால ஒரு யூஸுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு எந்த ஒரு வழியும், பத்துனா வே, நான் பத் மில் சகேகா, இதனால் நமக்கு ஒரு வழியும் கிடைக்க போகிறதில்ல, இதுக்கான கரெக்டான பாத் நமக்கு கிடைக்க போகிறதில்லன்னு சொல்கிறாங்க. The electrical lamps are burning without love, extinguish them because they won't show the right path. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் லைட்லாம் எரிய வைக்கிறதுனால நமக்கு கரெக்டான வழி நமக்கு கிடைக்க போகிறதில்லன்னு சொல்கிறாங்க. चला दीप पहला तुम्हें ने तिमिर की चुनौती प्रथम बार स्वीकार की थी. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சலா தீப் லைட்டை எரிய வைங்க, பேர்ன் த லைட்டுன்னு சொல்கிறாங்க. தும்ஹி நே திமிருக்கி, தும்ஹி நேனா
இங்கே வந்து யார் வந்துட்டு இந்த டார்க்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக அன்போடு விளக்கேற்றுறாங்களோ அவங்கள வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. திமிருக்கின்னா அந்த டார்க்னஸ் தான் வந்து இங்கே திமிருக்கின்னு ஒரு நியூ வேர்டாக கொடுத்துருக்காங்க. சுனௌத்தின்னா சேலஞ்ச், பிரதம்பார்னா ஃபஸ்ட் டைம், ஸ்வீகார்னா அக்செப்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அன்போடு விளக்கேற்றி நீங்கள் வந்துட்டு இந்த டார்க்னஸோடைய சேலஞ்சை வந்து ஃபஸ்ட் டைம் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. You are the first to light the lamp against the darkness. You accept the first challenge of the darkness. இந்த மாதிரி நீங்கள் வந்து டார்க்னஸ்க்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு லைட்டை வந்து லேம்ப் பண்ணிவிட்டு அதோடைய சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. திமிருக்கி ஷரித் பார் கர்னே தும்ஹே நே பனா தீப் கி நாவ் தயார் கி தீ. திமிர்னா இங்கே டார்க்னஸ்ஸு, ஷரீத் பார்னா ஷரீத்னா என்னென்னா ரிவர், நதியை வந்துட்டு சரிதான்ற ஒரு நேம்லேயும் சொல்லுவாங்க. அந்த ஷரீத் பார்கர் அந்த நதியை வந்து பார்னா க்ராஸ் பண்ணி போக சொல்கிறாங்க. அந்த டார்க்னஸ்ன்ற நதியை வந்து பார்கர்னு அதாவது க்ராஸ் பண்ணி போக சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பனா தீபிக்கு நாவ் தயார்ஹி, அதாவது தீபத்தால் செஞ்ச ஒரு நாவ்னா போட்டை வந்துட்டு தயார் செஞ்சு இந்த டார்க்னஸ்ன்ற ரிவரை வந்து க்ராஸ் பண்ணி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. To cross the river of the darkness, you made a boat of lamp to sail through the river. बहाते चलो नाव तुम वह निरंतर कभी तो तिमिर का किनारा मिलेगा. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டார்க்னஸ்க்கான இந்த ரிவரை வந்து நீந்தி போகிறதுக்கு வந்து நம்மளை வந்து ஒரு போட்டு லேம்பால் செஞ்ச ஒரு போட்டை வந்து க்ராஸ் பண்ணி போகும்போது இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தோன்னா, நிரந்தர்னா கண்டினியூஸாக இந்த போட்டில் நம்ம வந்துட்டு விளக்கேற்றி போயிட்டு இருந்தோன்னா என்ன ஆகும்னா கபீத்தோ திமிர்கா கினாரா மில்லேகா, ஒரு நாள் ஒரு டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக திமிர்கா கினாரா மில்லேகா, திமிர்னா டார்க்னஸ், கினாரானா பேங்க், டார்க்னஸோடைய பேங்க் கரை வந்து ஒரு நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். அது வந்து எண்ட் ஆகிடும், டார்க்னஸ் வந்து எண்ட் ஆகிடும். வி வில் மீட் த பேங்க் ஆஃப் த டார்க்னஸ்ன்னு சொல்கிறாங்க. Keep sailing the boat continuously. One day you will reach the bank of the darkness. युगों से तुम ही ने तिमिर की शिला पर दिए अनगिनत है निरंतर जलाए. இந்த மாதிரி யுகம்னா நிறைய நாட்கள் பல வருஷங்களாக வந்து பார்த்திங்கன்னா தும்ஹீனே திமிரிக்கி ஷிலாப்பர், நீங்கள் வந்துட்டு அந்த டார்க்னஸோடைய அதாவது ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி டார்க்னஸோடைய ராக், ஷிலானா என்னென்னா ராக் வந்து இருக்குது, அதுக்கு மேலே பர்னா ஆன் த ராக், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தியே அன்கினத் நிரந்தர் ஜலாயே. ஸோ அன்கவுண்டபிளாக வந்து நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு மேலே வந்துட்டு அந்த ராக்குக்கு மேலே வந்துட்டு நிறைய லைட்டை வந்து எரிய வச்சோன்னா சமய் சாட்சி ஹே, சமைனா டைம் தான் வந்து நமக்கு சாட்சியாக இருக்கும். கி ஜல்தே ஹுயே தீப் அன்கினத் தும்ஹாரே பவன்னே புஜாயே. ஸோ அந்த மாதிரி நம்ம அன்கவுண்டபிளாக ஏற்றி வச்சுட்டு இருக்கும்போது சமயம் காலம் வந்து நமக்கு சாட்சியாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அன்கவுண்டபிளாக நமக்கு வந்துட்டு தீபம் ஏற்றுறதுனால இந்த பவன்னே புஜாயே என்ன சொல்கிறாங்கன்னா, பவன் இங்கே எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா விண்டை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த விண்டு வந்து என்னாகும், நமக்கு லைட்டை வந்து நம்ம எரியிற தீபத்தை வந்து அணைக்க செய்யும். ஸோ அதை வந்து அணைக்காமல் நம்ம வந்து அந்த விண்டை ஒரு நாளைக்கு வின் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அன்கவுண்டபிளாக ஏற்றும் போது அந்த விண்டை கூட நம்ம ஒரு நாளைக்கு வின் பண்ணிவிடுவோம். அதாவது கெட்ட எண்ணங்கள் இருக்கிற மனுஷங்களை கூட ஒரு நாளைக்கு நம்ம வின் பண்ணிடலாம். அந்த பவன்றதை அதுதான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. For ages you have been lighten the lamp uncountable on the rock of the darkness continuously. Time is the witness that this burning lamp have been extinguished countless time by your own the wind. ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த விண்டை வந்து வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
मगर बुझ स्वयं ज्योति ज्योति दे गए वे उसी से तिमिर का उजेला मिलेगा. ஸோ மகர்னா பட்டு, புஜ் ஸ்வயம் ஜோதி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வயம்னா தெம் செல்ஃப், ஜோதினா லைட்டு. தானாகவே வந்து நம்ம லைட்டை வந்து ஏற்றி வச்சுட்டே இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே வந்து என்ன ஆகும்னா அந்த திமிர், அந்த டார்க்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும் சொல்கிறாங்க. பிரைட்னஸை வந்து கொடுக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. But extinguish themselves light only that will brings the light, remove the darkness. அந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து விளக்கேற்றிட்டே இருக்கும் போது ஒரு நாளைக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திமிர், அந்த டார்க்னஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டு அந்த பிரைட்னஸை வந்து கொடுக்கும். உஜேலானா என்னென்னா பிரைட்னஸ், திமிர்னா டார்க்னஸ், உஜேலனா பிரைட்னஸ். அந்த டார்க்னஸ் வந்து ரிமூவ் ஆகிட்டு நமக்கு வந்து பிரைட்னஸை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சரில் இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி லைட்டை வந்து லேம்ப் பண்ணி விளக்கு ஏற்றி வச்சுருக்கிறதுனால இங்கே இருக்க டார்க்னஸ்லாம் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு வந்து பிரைட்னஸ் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் வந்து சொல்கிறாங்க. दिए और तूफ़ान की यह कहानी चली आ रही और चलती रहेंगी. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தியே அவர் தூஃபான். இதுதான் வந்துட்டு தியேன்னா லேம்ப்பு, தூஃபான்னா ஸ்டாமு. இதுதான் வந்து லைட்டுக்கும் அந்த ஸ்டாமுக்கான கதைன்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் லேம்ப் அண்ட் ஸ்டாம். இட் இஸ் கம்மிங் கண்டினியூஸ்லி. இது வந்து பார்த்திங்கன்னா சலி ரஹே அவர் சல்தி ரஹேங்கி. இது வந்து கண்டினியூஸாக வந்து வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் கம்மிங் கண்டினியூஸ்லி. जली जो प्रथम बार लव दीप की स्वर्णिम सी जल रही और जलती रहेंगी. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேம்ஸ், ஜலினா ஃப்ளேம்ஸ், அந்த லைட்டை வந்து நம்ம பிரதம் பார் ஃபஸ்ட் டைமாக வந்து ஏற்றிட்டே இருக்கோம் அப்படின்னா, லவ் தீப்னா நிறைய வந்து லைட்டை வந்து ஏற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, ஸ்வர்ணீம் சி ஜல் ரஹி और ஜல்தி ரஹேங்கி. ஸ்வர்ணீம்னா என்ன, கோல்டை மாதிரி ஒரு நாளைக்கு மின்னுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் பர்னிங் லைக் எ கோல்ட், இட் வில் கண்டினியூஸ்லி பர்னிங். இது வந்து கோல்டை மாதிரி மின்னிட்டே வந்து கண்டினியூஸாக வந்து எரிஞ்சிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. रहेंगे दरा पर दिया एक भी यदि कभी तो निशा को सवेरा मिलेगा. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம விளக்கு வந்து ஏற்றிட்டே வச்சுருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் இருந்தாலுமே கூட, இந்த இடத்துல ஒரு லைட் இருந்தாலுமே கூட நமக்கு வந்துட்டு நைட் வந்து முடிஞ்சிட்டு மார்னிங் வந்து வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. தரா பர் தியா ஏக் பி யதி. இந்த மாதிரி ஒரு லைட் இருந்தாலுமே கூட என்ன ஆகும்னா கபி தோ நிஷா கோ சபேரா மிலேகா. கபினா எப்பயாவது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நிஷா டார்க்னஸை முடிஞ்சு சபேரா மார்னிங் வந்து வந்து மீட் பண்ணோம். வி வில் மீட் த மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இஃப் ஈவன் ஒன் லேம்ப் ரிமைன் ஆன் த எர்த் ஒன் டே த நைட் வில் டெஃபினெட்லி மீட் த மார்னிங். ஸோ இந்த போயம் நமக்காக எழுதந்து யாருன்னு பார்த்திங்கன்னா துவாரிகா பிரசாத் மகேஸ்வரி. सो इन कवि से परिचय. इंट्रोड्यूस द पोएट. अभी अपने जो कविता पढ़ी है उसी हिंदी में प्रसिद्ध कवि द्वारिका प्रसाद महेश्वरी ने लिखा है. ஸோ நம்ம இன்றைக்கி படிக்கிற இந்த கவிதை வந்து பார்த்திங்கன்னா யார் எழுதுனதுன்னா ஹிந்தியில் ஃபேமஸாக இருக்கிற போயட், கவினா போயட் துவாரிகா பிரசாத் மகேஸ்வரின்றவங்க தான் நமக்காக இந்த போயம் வந்து எழுதியிருக்காங்க. பால் साहित्य के चर्चित रचनाकारों में द्वारिका प्रसाद महेश्वरी का नाम प्रमुखता से लिखा जाता है. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக நிறைய போயம் வந்து எழுதியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா சைல்ட் லிட்ரேச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸானது எதுன்னு பார்த்தீங்கன்னா உன்கே துவாரா லிக்கித் ஹம் சப் சுமன் ஏக் அப்னா கே ஜைசே கீத் ஆஜ் பி பகுத் லோக்
பிரிய ஹே. ஸோ அவர் எழுதின ஒரு போயட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கூட வந்து ரொம்ப மக்களிடையே ரொம்ப ஃபேமஸாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹம் சப் சுமன் ஏக் அப்னே கே ஜெய்சே கீத். இந்த போயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து மக்களிடையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் த ஃப்ளவர்ஸ் ஆஃப் ஒன் கார்டன். நம்ம எல்லாம் ஒரு கார்டனில் இருக்க பூக்கள் தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு, ஹிந்தியில் எழுதியிருக்காரு. ஸோ இவருடைய பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 1916 to 1998 வரைக்கும். ஓகே, இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.